என்னை வந்து திருப்பி அடித்த மாதிரி இந்த மரம் எல்லாத்த விட பெருசாக நிற்கிது. அப்போ என்னன்னா நம்ம முடிவு பண்ணுறதில்ல, இயற்கை தான் முடிவு பண்ணுது. வணக்கம்ங்க. இன்னைக்கு ஒரு பதிவு, என்ன பதிவுனா ஒரு மகிழ்ச்சியான பதிவு. நம்ம வச்ச நாட்டு கொடுக்காப்புளி வந்து கரெக்டாக 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்தில் நல்லா காய் வச்சிருக்கு பாருங்க, காயும் பூக்களோடு இருக்குது. முன்னாடியே பதிவு பண்ணியிருப்பேன், ஏன்னா காயோட பதிவு பண்ணும். ஒரு 2 காய் பழுத்திருக்கு, அதை நம்ம பறிப்போம். எப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாட்டு மரம் வந்து சீக்கிரம் காய்க்காது அப்படிங்கிறாங்க. ஒரு சில மரம் டைம் எடுத்துக்கும், ஒரு சில மரம் நமக்கு முன்கூட்டியே பலன் கொடுத்துரும். ஒரு சில மரம் இப்போ நாவல், மா இதெல்லாம் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் பூக்களோட பிஞ்சுகளோட. இது வந்து ஒரு 1.5 வருஷத்து மரம், ஃபுல்லாகவே பூவும் காயுமாவே இருக்கும் பாருங்க. இது கரெக்டாக வந்து இது கொஞ்சம் நமக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் சர 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 சரன்னு ஒட்டியான்டாப்ல. இது வந்து எல்லா இடத்துக்குமே வரும், இந்த இடம் அந்த இடம்னு கிடையாது, எல்லா இடத்துக்குமே வருவாங்க பாருங்க. தெரியுதுங்களா? வெள்ளை சிகப்பு கலந்த ரகம், நல்லா வெடிச்சிருக்காப்புல. நம்ம பக்கத்து கொஞ்சம் குரங்கு தொல்லை இல்லாதனால நல்லா இருக்கு, சாப்பிட்ருவோங்க. முதல் காய்ப்பு. வெள்ளை லைட்டான சிகப்பு, அருமையா இருக்குங்க. உங்களுடைய நாட்டு ரக மாதுளை 9 மாசத்துல பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக பராமரிப்பு இருந்ததுன்னா, கரெக்டாக தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா 9 மாசத்துல பூக்கள் எடுக்கும். 1 வருஷத்துல உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துடும். அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். மேலே ஒரு காய் இருக்குங்க, வெடிச்சிருக்காப்புல பாருங்க. பறிச்சோம்னு வச்சுங்க, முத்து முத்தா நாவல் பழம் மாதிரி பிரிச்சோம்னு வச்சுங்க, தனித்தனியாக அப்படியே ஓடியாந்துடும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு அனைத்துக்குமே இது அவ்வளோ நல்லது. கொடுக்காப்புளி, நாட்டின கொடுக்காப்புளி. அதே சமயத்தில் ரசாயனம் இல்லாமல் கொண்டு வரணும், நஞ்சுகள் இல்லாமல் கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பலன் தரும். நாட்டு மரத்தை வச்சுட்டு உரத்தள்ளி போட்டுட்டு நானும் பழமரங்கள் வச்சுருக்கேங்கிறது நியாயம் கிடையாது. முதல்ல இருந்து காய்க்கிற வரையும் நம்ம உயிரோட இருக்கிற முடி வரையும் ரசாயனம் இல்லாமல் கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் நஞ்சு இல்லாமல் சாப்பிட்றது. காய்கறியாக இருந்தாலும் சரி, பழமரங்களாக இருந்தாலும் சரி. இதே உங்களுக்கு ஒரு பதிவாக போடுறேன்னு வச்சுங்க, நான் பறிச்சாப்பிட்டு நான் ஜாலியாக இருந்துருவேன். நீங்கள் காய்க்காதுன்னு சொல்கிறீங்கல்ல, நாட்டு மரம் காய்க்காது, டைம் எடுத்துக்கும். காய்க்க வந்து கொய்யா அவ்வளோ நாளில் காய்க்கும் அப்படின்னா 2 வருஷம் ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக காய்கள் வைக்க ஆரம்பிக்கும், மரம் பெருக்க காய் அதிகமாக வரும் அப்படின்னா 2 வருஷம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. நம்மளே 10 மாதம் வயிற்றுல இருந்து அதுக்கப்புறம் தான் வெளியே வரோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப்பாக தான் நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 3-4 வயசு வந்ததுக்கப்புறம் தான், ஒரு 3 வயசு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா பேசுகிறோம் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நாட்டு மரங்கள். ஒரு சில மரங்கள் வந்து பின்னாடி காய்க்கும், ஒரு சில மரங்கள் நமக்கு முன்னாடியே பலன் தரும். முன்னாடியே பலன் தர்ற மரத்தை பறித்து சாப்பிட்டுக்கணும். பின்னாடி இருக்கிற மரத்தை அது பாட்டுன்னு மரம் இருக்குங்கிறதே மறந்து விட்டுறணும், அது பாட்டுன்னு காய்க்கும். இப்போ இது 1.5 வருஷத்து மரம், நல்லா ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சுருக்கோங்க. என்ன பண்ணலாம், தாராளமாக இது ஒரு 1/2 ஏக்கர் போட்டு விடலாம். இது தண்ணி இல்லாமையே ஒடியாரும், எல்லா மண்ணிலையுமே வரும். என்னதே பயங்கர சுண்ணாம்பு, இதுலேயே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வைக்கும் போது எனக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. இங்கே ஃபுல்லாக இந்த இடம் சுண்ணாம்பாக இருக்குது, இதில் போய் பறித்து வைக்கிறியான்னு சொன்னேன், பறித்து வைக்கணுங்கிறியா அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து வராதுன்னு நினச்சேன். என்னை வந்து திருப்பி அடித்த மாதிரி இந்த மரம் எல்லாத்த விட பெருசாக நிற்கிது. அப்போ என்னன்னா நம்ம முடிவு பண்ணுறதில்ல,
இயற்கை தான் முடிவு பண்ணுது. மரத்தை நட்டு விட்டு தண்ணி மட்டும் விட்டுட்டு வந்தோம்னா, அதுக்கான பராமரிப்பு பண்ணிட்டு வந்தோம்னா, சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் அது காய்க்க ஆரம்பிக்கும். இதையே உங்களுக்கு ஒரு பதிவாக போடுறோன்னா, நாட்டு மரங்கள் சீக்கிரமாக காய் பிடிக்கிற மரங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த போல் நம்ம வச்சுக்கணும். ஒரு பலா எல்லாம் கலந்து வச்சோம்னா ஏதோ ஒன்று காய்க்கும். மாதுளெல்லாம் வந்து ஒரு வருஷத்தில் காய் பிடிக்க ஆரம்பிக்கும். பூக்கள் வச்சிருக்காதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். நாட்டு மரங்கள் காய்க்கும், சீக்கிரமாக காய்கள் பிடிக்குன்னா ஒரு சில மரங்கள் டைம் எடுத்துக்கும். மிஞ்சி போனால் இவ்வளோதான் இருக்குது. ஒரு கொய்யா மரம் அது கீழே கிடக்குது. அதை பறித்து அதை சாப்பிட்டு என்னத்துக்காக போகுது? நம்ம சாப்பிட்ற பழம் வெறும் கழிவாக மட்டும் போகக்கூடாது. அதில் இருக்க சத்துக்களும் நமக்கு சேரணும். கழிவாக மட்டும் போய் என்ன வயிறு மட்டும் நிறைஞ்சு ஒன்றும் புண்ணியம் இல்லை. உள்ள வேலை செய்யணும். இன்னைக்கு இந்த கொடுக்காப்புளி சாப்பிட்றோம்னா ஒரு செரிமானம் ஆகாமல் வயிறு லேசான உப்புசம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடுக்காப்புளி கொடுத்து பாருங்க, கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த வயிறு உப்புசம் சரியாக போயிடும். அதுதான் உடம்புல வேலை செய்யணும். வேலை செய்கிறது மட்டும்தான். வேலை செய்யாத எதுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ருசிக்கு மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க. என்னை பொறுத்தவரையும் மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு தெருவுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு கிளினிக் இருக்குது. அதுதான் அது அந்த இது காரணம் என்னன்னா, இவ்வளோ மார்க்கெட்டில் இவ்வளோ பழங்கள் விற்கிது, இவ்வளோ டன்னாக விற்கிது. மக்களும் வாங்கிட்டு போய் தான் சாப்பிட்றாங்க. ஏன் பிரச்சனைகள் சரியாகலைன்னா ஃபுல்லாக மருந்துகள் ரசாயனங்கள் அடித்து கொண்டு வராங்க. ஒட்டு ரகமாக இருந்தாலும் சரி, ஹைப்ரிட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒன்றும் மருந்தடிக்காமல் கொண்டு வரணும். பாதி சத்தாச்சும் கிடைக்கும். மருந்து அடிச்சிடுறாங்க. அதனால் நீங்கள் நாட்டு மரங்கள் சீக்கிரம் காய் பிடிக்கும். நாட்டு மரங்களாக நட்டு விடுங்க. இந்த கன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட நெருங்கும். ஆனால் ஏற்கனவே ஒரு 10 காய் பறிச்சிருக்கிற. இப்போ மறுபடியும் பாருங்க பூக்கள் வச்சுருக்கு பாருங்க. இது ஒரு 3 வருஷத்து செடிங்க. 3 வருஷம்னு சொல்ல முடியாது, 2.5 வருஷம் ஆகும். சரியாக ஒரு 2.5 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 3 வருஷம் ஆகாது. இது நல்லா காய்ப்பு பிடிக்கிற மரம். நல்லா காய்ப்பு பிடிக்கும், நல்லா இருக்கும். அதுலேயும் பாருங்கள் இப்போ ஒரு காய். அந்த காய் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். சீசன் டைமில் நிறையா இருக்கும். மறுபடியும் பூ வைக்கும்.